மணி சார் எடுத்த படம் தளபதி எல்லாரும் பார்த்துருப்போம். நம்ம எல்லாரோட ஃபேவரட் படம் அதுதான். தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும். பட் அந்த படத்தில் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன அஹ், ஒரு மிஸ்டேக் ஒன்று கண்டுபிடிச்சேன். பட் அது ஃபஸ்ட்டு நான் அந்த ஒரு படம்னா கேமராமேனும் டேரக்டரும் வந்து செம பாண்டிங்கில் இருக்கணும். அது எப்படின்னா ஒரு ஆர்ட்டுக்கும் மூச்சு காற்றுக்கும் இருக்கிற கனெக்ட் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பாண்டிங்கில் இருந்தால் தான் அந்த படத்தோட அவுட் வேறு மாதிரி வரும். அந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம ரீமேக் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு குழந்தைய வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியும். பேரண்ட்ஸுங்கிறவங்க தான் டேரக்டரும் கேமராமேனும். அது ஒரு கையிலேருந்து வேறு கைக்கு மாறுறப்ப, வேறு டேரக்டர் வேறு கேமராமேன் இருக்கிறப்ப, அந்த குழந்தைக்கு என்ன அவங்க ஒரு பாசத்தை காட்டினாங்களோ அந்த ஒரு இது வந்து அந்த இதுலேயும் இருக்கணும். ரீமேக் பண்ணுற படத்தில் நான் தளபதி படத்தை வந்து கன்னடத்தில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அதோட ஒரு சீன் மட்டும்தான் நான் பார்த்தேன். பட் என்னென்னா அவங்களோட மெயின் அதில் என்ன இருக்குங்கிறதே தெரியாமல் இது பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா மணி சார் வந்து ரஜினி வந்து எப்படி காட்டியிருப்பாருன்னா ஒரு சூரியனோட சன்னு கம்பேர் பண்ணி வச்சுருப்பார். ஒரு சூரியன் அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு சீன் நான் உங்களுக்கு இதுக்கு சொல்கிறேன். ஷோபனா மேம் வந்து லவ் வேணான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போவாங்க. அந்த சீக்வன்ஸில் வந்துட்டு ரஜினிக்கிட்ட அவங்க வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. ரஜினி வந்து போன்னு சொல்லி அனுப்புவார். அப்போது ரஜினி வந்து சன்னுன்னு காட்டியிருப்போம். சூரியன் மாதிரி தான் ரஜினி மணி சார் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். அப்போ இவங்க சொன்னதுமே இவங்க நடந்து போவாங்க. நடந்து போகிற பெண்ணாகுன்னா நார்மலாக என்ன நம்ம சூரியன் வேணான்னு சொல்லிட்டு போகிற பெண் இங்கே போவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு இருட்டுக்குள்ளே போவோம். அந்த மாதிரி தான் ரஜினி அவங்க சோபனா மேம் நடந்து போகிறப்ப அப்புறம் அப்படியே திரும்பி பார்ப்பார். திரும்பி பார்க்குறப்ப என்ன ஆகுன்னா அவங்க அப்படியே ஒரு நிழல் இருட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ தன்னோட லைஃப்லேருந்து அவங்க போகிறாங்க, இருட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து கன்வே பண்ணியிருப்பார். ஸோ இது கேமராமேனும் டேரக்டரும் சேர்ந்து அவ்வளோ இதாக பண்ணியிருப்பாங்க. பட்டு கன்னடத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க நடந்து போவாங்க. பட் என்னென்னா ஒரு மொட்டை வெயிலில் நடந்து போயிட்டுருப்பாங்க. நீங்கள் அந்த ஷார்ட் வேணால் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அது அந்த ஒரு ஃபீலே அந்த இதில் இருக்காது. நார்மலாக ரீமேக்னால் அந்த இடத்துல போய் அதே டைலாக், அதே சீக்வன்ஸு, அதே ஆர்டிஸ்ட்டை மட்டும் மாற்றி எடுத்துகிட்டு அந்த ஃபீல் வந்துடும்னு நினைப்போம். அது இல்லை. இந்த டேரக்டரும் இவங்க கேமராமேனும் சேர்ந்து பண்ணுற ஒரு மேஜிக் தான் அந்த படத்துக்கு வந்து செம அவுட்புட்டாக இருக்கும். பட் அந்த ஃபீல் வந்து எனக்கு கன்னடத்தில் பார்க்குறப்ப அந்த சீனில் இல்லை. அதோட மெயின் இதே அவங்க பண்ணல. அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. அந்த ஒரு பிளாக் ஷேடோ ஒன்று கொடுக்காதது அதுக்கு பெரிய ட்ராபேக்காக இருக்குது அந்த சீக்வன்ஸில்.